Good evening, Dr. Kameshwaran, sir. Hope the screen is visible, I think. Okay, sir. So, good evening, everyone. So, last class, நம்ம digestive system ஸ்டார்ட் பண்ணிட்டு till stomach வரைக்குமே நம்ம பார்த்துருக்கோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதில் டீத்து, டெசிடியஸ் டீத்னா என்ன, பெர்மனன்ட் டீத்னா என்ன, அதில் வந்து டெசிடியஸ்ல எது இருக்காது, பெர்மனன்ட்ல எது இருக்கும், அந்த கவுண்ட் ஆஃப் இன்சிசர் இது எல்லாமே பார்த்துருந்தோம். வேரியஸ் லேயர்ஸு, ஸ்டொமக்கு, அதில் என்னென்ன பார்ட்லாம் இருக்கும் எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சலைவரி கிளான்ஸ் நம்ம நேற்று பார்க்கல நினைக்கிறேன் இல்லையா? நம்ம இந்த மெட்டீரியல்ல சலைவரி கிளான்ஸ் நம்ம பார்க்கல. ஸோ அந்த சலைவரி கிளான்ஸ்ல இருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ சலைவரி கிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக தெர் ஆர் 3 மெயின் பேர்ஸ் ஆஃப் சலைவரி கிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதோட செக்ரீஷன்ஸ் தான் கால்ட் அஸ் சலைவா. ஸோ நம்ம சலைவாவை செக்ரீட் பண்றதுக்கான சலைவரி கிளான்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான சலைவரி கிளான்ஸ் இருக்கும். அந்த சலைவரி கிளான்ஸ் வந்து சலைவாவை செக்ரீட் பண்ணோம். அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா விச் மாய்ஸ்டன் த ஓரல் கேவிட்டி அண்ட் போலஸ் ஃபார்மேஷன். ஸோ நம்ம ஓரல் கேவிட்டி இருக்கு இல்லையா? ஸோ ஓரல் கேவிட்டியை மாய்ஸ்டனா ஈரப்பதமா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆல்சோ இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் போலஸ் ஃபார்மேஷன். போலஸ் அப்படின்னா என்ன? உணவு உருண்டை அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம நம்ம சீவ் பண்றோம்ல, அதுக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்னது? மாஸ்டிகேஷன். ஸோ மாஸ்டிகேஷன் அப்ப டங்க் என்ன பண்ணும்? ஃபுட்டை இந்த பக்கமும் திருப்பி போடும். ஸோ அந்த ஃபுட்டு ஒரு போலஸா ஃபார்ம் ஆகிறதுக்கு, போலஸ்னா என்ன? உணவு உருண்டை. ஸோ இந்த போலஸா ஃபார்ம் ஆகிறதுக்கும் இந்த சலைவா ரொம்ப முக்கியம். ஏன்னா சாலிட் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த சாலிட் மெட்டீரியலை கொஞ்சம் ஈரப்பதமாக்கி அதை அப்படியே ஒரு உணவு உருண்டையா போலஸ் ஃபார்ம் பண்றதுக்கு சலைவாவோட ரோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சலைவா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a mixture ஆஃப் மியூக்கஸ் அண்ட் சீரஸ். ஸோ மியூக்கஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வளவளப்பான ஒரு திரவம், அண்ட் சீரஸ் அப்படிங்கிறது வாட்டர் டைப். ஸோ வாட்டர் பிளஸ் ஒரு வளவளப்பான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்க மியூக்கஸ், இதோட காம்பினேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா சலைவா. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ சலைவா ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம பாடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடே பர் டே 1.5 liters ஆஃப் த சலைவா வந்து டெய்லி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வாட் ஆர் த 3 மெயின் சலைவரி கிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டிட் கிளாண்ட், சப்மாண்டிபுலார் கிளாண்ட் அண்ட் சப்லிங்குவல் கிளாண்ட்ஸ் 3 இருக்கு. பரோட்டிட், சப்மாண்டிபுலார், சப்லிங்குவல். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் 600 to 1000 salivary glands வந்து present ஆயிருக்கு. பட் தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு த வெரி 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 டீனி குவான்டிட்டி ஆஃப் த சலைவா. பட் த ஹோல் சலைவா ப்ரொடக்ஷன்ல ரொம்ப முக்கியமான 3 salivary glands எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டிட், சப்மாண்டிபுலார், சப்லிங்குவல். ஓகே, ஸோ இதோட லொகேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. பரோட்டிட் எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட காதுக்கு பக்கத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். யூ கேன் வியூ இன் த இமேஜ். ஸோ இதுதான் பரோட்டிட் கிளாண்டு. ஸோ அங்கிருந்து ஒரு டக்ட் மூலியமா இந்த பரோட்டிட் டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்க செக்ரீட் ஆகிற சலைவா இந்த பரோட்டிட் டக்ட் வழியா வந்து ஓப்பன்ஸ் அட் த செகண்ட் அப்பர் மோலார் டூத் ஆஃப் ஓரல் கேவிட்டி. நம்ம மோலார் பல்ல மொத்தமா எத்தனை? 3 இருக்கு இல்லையா? ஸோ அதுல செகண்ட் மோலார் அப்பர் ஜால இருக்கிற செகண்ட் மோலார் இருக்கு இல்லையா? அந்த மோலார் கிட்ட வந்து டக்ட் மூலியமா ஓப்பன் ஆகும். ஸோ இட் இஸ் லொகேட்டட் இமிடியட்லி ஆன்டீரியர் டு த இயர். நம்ம காதுக்கு பக்கத்துல ஆன்டீரியரா பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இதோட செக்ரீஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரஸ் செக்ரீஷன். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்றது சீரஸ் மாதிரி வாட்டரி டைப்பா இருக்கிற ஒரு சலைவா வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எங்க ஓப்பன் ஆகும் அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் வேர் இட் இஸ் லொகேட்டட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதோட நேமை வச்சும் கேட்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு டக்ட் இருக்கு. ஸோ பரோட்டிட் சலைவரி கிளாண்ட் இஸ் ஹேவிங் த டக்ட். செகண்ட் ஒன் இஸ் சப்மாண்டிபுலார். ரைட்டா? சப்மாண்டிபுலார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாண்டிபிள் அப்படிங்கிறது மேக்ஸில்லா, கீழே மாண்டிபிள் கீழ்த்தாடை. ரைட்டா? இந்த சப்மாண்டிபுலார் எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இது ஒரு பெரிய பெரிய வித்தியாசம் கிடையாது. சப்மாண்டிபுலார் அண்ட் சப்லிங்குவல். ரைட்டா? ஸோ இது ரெண்டும் பக்கத்துல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ பரோட்டிட் இங்க, சப்மாண்டிபுலார் இங்க, சப்லிங்குவல் இந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ சப்மாண்டிபுலார் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் கிளாண்ட் லொகேட்டட் பிலோ த மாண்டிபிள் கீழே இருக்கும். இது வந்து ஒரு மிக்சட் செக்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். மியூக்கஸ் பிளஸ் சீரஸ் இந்த ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு சலைவாவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுலயும் டக்ட் இருக்கு, சப்மாண்டிபுலார் டக்ட். ஸோ அந்த சப்மாண்டிபுலார் டக்ட் எங்க ஓப்பன் ஆகும் அப்படின்னா இட் ஓப்பன்ஸ் இன் த மாண்டிபுலார் ரீஜன் ஆஃப் த ஓரல் கேவிட்டி. அப்படின்னா என்னன்னா அட்ஜசன்ட் டு த ஃப்ரனுலம் ஆஃப் த டங்க். நம்ம டங்கோட ஃப்ரனுலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ அந்த ஃப்ரனுலம் ஆஃப் த டங்க்கு பக்கத்துல ஒரு டக்ட் வழியா அது வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கும் டக்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. சப்மாண்டிபுலார் அப்படிங்கிறது அண்டர் த மாண்டிபுலார் ரீஜன்ல பிரசன்ட் ஆயிருக்கும்.
ஸோ இதோட எங்க வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னா நம்ம டங்கோட ஃப்ரண்டுலம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அண்ட் சப்லிங்குவல், ரைட்? ஸோ இங்க இந்த இமேஜ் நீங்க இன்னும் கிளியரா பார்க்கலாம். சப்மேண்டிபுலார் எங்க இருக்கும், சப்லிங்குவல் எங்க இருக்கும், பரோட்டிட் எங்க இருக்கு. ஓகே, ஸோ இது ஸ்மாலஸ்ட் மேஜர் சலைவரி கிளாண்ட். அந்த மூணுலயுமே ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறது சப்லிங்குவல் தான். நம்ம மவுத்தோட ஃப்ளோர்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதுவுமே மிக்ஸ்டு செக்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், ரைட்? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பரோட்டிட்டும் சப்மேண்டிபுலாருக்கும் டக்ட் இருக்கு. ஓகே, இதுக்கு டக்ட்லெஸ் சலைவரி கிளாண்ட் எது அப்படின்னா சப்லிங்குவல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இட் டஸ் நாட் ஹேவ் ஸ்பெஷலைஸ்டு டக்ட்ஸ், ஸோ இது டக்ட்லெஸ் கிளாண்ட் அப்படின்னு இருக்கும். இட் ரிலீசஸ் செக்ரேஷன்ஸ் டைரக்ட்லி இன்டு த ஃப்ளோர் ஆஃப் த மவுத் வயா 10 to ஸ்மால் டக்ட்ஸ். ஸோ அது மாதிரி ஒரு லென்த்தியான டக்ட் இருக்காது. சும்மா ஜஸ்ட் எங்க செக்ரேட் ஆகுதோ அங்கேயே சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ் மூலியமா 10 to ஸ்மால் டக்ட்ஸ் மூலியமா அந்த இடத்துலயே ரிலீஸ் ஆயிடும். ஸோ இது என்ன செக்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது, மிக்ஸ்டு செக்ரேஷன். ஸோ சீரஸ் செக்ரேஷன் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ற கிளாண்ட் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம், அது பரோட்டிட். மிக்ஸ்டு செக்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்றது சப்மேண்டிபுலர் அண்ட் சப்லிங்குவல்னு வரும். அதே மாதிரி டக்ட்லெஸ் அப்படின்னா சப்லிங்குவல், டக்ட் இருக்கும் அப்படின்னா சப்மேண்டிபுலாரும் பரோட்டிட்டும் இருக்கும். ஸோ இதுலயே நீங்க முக்கியமான நிறைய பாயிண்ட்ஸை நீங்க நோட் பண்ணலாம். வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் சலைவா? சலைவால என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் 99% இருக்கும். எலக்ட்ரோலைட்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், பைகார்பேட்டு, பாஸ்பேட், இது எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் புரோட்டீன், மியூகோசல் கிளைகோப்ரோட்டீன் அண்ட் a trace of albumin, பாலிபெப்டைட் அண்ட் ஓலிகோபெப்டைட், இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த சலைவா என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மவுத்துல எந்த டைஜஷன் மேஜரா நடக்கும், கார்போஹைட்ரேட்ஸ், ரைட்டா? ஸோ இட் சலைவா பார்த்தீங்க அப்படின்னா, இட் ப்ரொடியூஸ் த கெமிக்கல் டைஜஷன் ஆஃப் த பாலிசாக்கரைட்ஸ். ஓகே, அண்ட் நம்ம இன்னொரு முக்கியமான கொஸ்டின் நேற்று பார்த்தோம், மவுத் ஸ்டொமக்ல எதோட டைஜஷன் முக்கியமா நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புரோட்டீன். ஸோ இங்க சலைவாவோட ஃபங்க்ஷன் பாலிசாக்கரைட்டை டைஜஸ்ட் பண்ணோம் அண்ட் ஃபுட்டை லூப்ரிகேட் பண்ணோம். அதே மாதிரி கிளீனிங் அண்ட் லூப்ரிகேட்டிங் த மவுத், நம்ம மவுத்தை கிளீன் பண்றதுக்கும் அண்ட் லூப்ரிகேட் பண்றதுக்கும், லூப்ரிகேட்னா என்ன, உலகப்பா வச்சிருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இம்யூனோகுளோபுலின் அண்ட் லைசோசோம் காம்பேக்ட் த மைக்ரோப்ஸ். ஸோ நான் ஸ்பெசிபிக் டிஃபென்ஸ், நம்ம மவுத்குள்ள நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ஜெஸ்ட் பண்றோம், அதில் வந்து நான் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அதை கில் பண்றதும் நம்ம சலைவால இருக்கிற லைசோசோமும் அண்ட் இம்யூனோகுளோபுலின்ஸும் வில் ஹெல்ப்ஸ் இன் த combating the or killing the microbes. Also saliva plays a major role in the sensation of taste. நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் பார்க்கும்போது, டங்க் பார்க்கும்போது சலைவாவோட எசென்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு அங்கே தெரியும். அதுக்கடுத்து தான் ஃபேரிங்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நேற்று கிளாஸ்ல. ஸோ ஈசோஃபேகஸ்ல 2 ஸ்பிங்க்சர் சொல்லியிருக்கோம், என்னென்ன ஸ்பிங்க்சர் அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் ஆஃப் ஸ்வாலோயிங் அப்படிங்கிறது டிக்ளூட்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைலோர் ஸ்பிங்க்சர் இங்க ஸ்டொமக்ல நம்ம பார்த்துருக்கோம். இங்க கார்டியாக் ஸ்பிங்க்சர் ஈசோஃபேகஸும் ஸ்டொமக்கும் ஜாயின் இடத்துல இருக்கிறது லோவர் ஈசோஃபேகல் ஸ்பிங்க்சர் ஆர் கார்டியாக் ஸ்பிங்க்சர் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஷேப் ஆஃப் த ஸ்டொமக் வந்து ஜே அப்படின்னு பார்த்தோம். ஸ்டொமக்குக்கும் டியோடினமுக்கும் ஸ்மால் இன்டெஸ்டினோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் இடையில இருக்கிற பிங்க்சர் பைலோரிக் ஸ்பிங்க்சர் அப்படின்னு சொல்றோம். ஸ்டொமக் 3 பார்ட்டா பிரிக்கலாம், ஃபண்டஸ், பாடி, பைலோரஸ். ஸோ அட் த டிஸ்டல் எண்ட் ஆஃப் த பைலோரஸ், ஸ்டொமக்கோட லாஸ்ட் போர்ஷன் அங்க என்ன இருக்குன்னா பைலோரிக் ஸ்பிங்க்சர் இருக்கும். பைலோரிக் ஸ்பிங்க்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டொமக்குக்கும் டியோடினத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு அடைப்பான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் when stomach is inactive, ஸ்டொமக்ல வந்து ஸ்பிங்க்சர் இஸ் ரிலாக்ஸ்ட் அண்ட் ஓப்பன், ஸ்டொமக்ல எந்த கண்டென்ட்டும் இல்ல, ஸ்டொமக் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஸ்பிங்க்சர் என்ன பண்ணும், ரிலாக்ஸ்டா ஓப்பனா இருக்கும். வென் ஸ்டொமக்ல ஃபுட் இருக்கும்போது அந்த ஸ்பிங்க்சர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். ஏன்னா ஒன்ஸ் டைஜஷன் இந்த இடத்துல ஃபுல்லா நடந்து முடிஞ்சாதான் the food will pass into the small intestine அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் வாட் ஆர் த வால்ஸ் ஆஃப் த ஸ்டொமக் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ நேற்று நம்ம பார்த்த மாதிரி லாங்கிடியூடினல் லேயர், சர்க்குலர் லேயர் அண்ட் ஒப்ளிக் லேயர், இந்த 3 முக்கியமான லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த 3 முக்கியமான லேயர் தான் பார்த்தீங்கன்னா 3 layers ஆஃப் த ஸ்மூத் மசில் ஸ்டொமக்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். லாங்கிடியூடினல் லேயர் இஸ் அவுட்டர் ஒன் அண்ட் சர்க்குலர் லேயர் இஸ் மிடில் ஒன் அண்ட் ஒப்ளிக் லேயர் இஸ் இன்னர் ஒன். ஓகே, ஸோ இந்த இது கூட ஒரு கொஸ்டினா வரலாம். இந்த மசில் லேயர் ஆஃப் த ஸ்டொமக் ஸ்மூத் மசில்ல சர்க்குலர் லேயர் எத்தனாவது அப்படின்னு கேட்கலாம், லாங்கிடியூடினல் லேயர் எத்தனாவதுன்னு கேட்கலாம், ஒப்ளிக் லேயர் எத்தனாவது அப்படிங்கிறதும் நம்ம கிட்ட கேட்கலாம். அண்ட் கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரேஷன் நம்ம பார்த்தோம். வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். செஃபாலிக் ஃபேஸ், கேஸ்ட்ரிக் ஃபேஸ் அண்ட் இன்டெஸ்டினல் ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆல்சோ ஹியர் த லாஸ்ட் ஸ்டெப் இந்த HCl செக்ரேஷன் வந்து புரோட்டான் பம்ப், இந்த H+ வந்து பம்ப் பண்றது
இதை கேரி அவுட் பண்றது H+K+ATPase அப்படிங்கிற ஒரு என்சைம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். தென் that will be continuing the last classes and small intestine. So small intestine continues with the stomach. Stomach-க்கும் small intestine-க்கும் அதாவது small intestine first part-க்கும் இடையில இருக்கிறது pyloric sphincter அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் எவ்வளவு லென்த் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் டயாமீட்டர் அண்ட் லிட்டில் ஓவர் த 5 மீட்டர் லாங். ஸோ அகலம் எவ்வளவு இருக்குன்னா 2.5 சென்டிமீட்டர் அகலம் இருக்கும். அண்ட் லென்த் பாத்தீங்க அப்படின்னா 5 மீட்டர் லிட்டில் ஓவர் த 5 மீட்டரா இருக்கும். ஸோ இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் முடிஞ்சது எங்க போய் முடியும் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் எங்க போய் முடியும்னா லார்ஜ் இன்டெஸ்டைன்ல முடியும். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் மீட் பண்ற இடத்துல ஒரு வால்வு இருக்கும். அந்த வால்வுக்கு பேரு இலியோசீக்கல் ஜங்ஷன், அது இலியோசீக்கல் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனை மூணா பிரிக்கலாம். என்னது? டியோடினம், ஜெஜினம், இலியம். ரைட்? ஸோ இலியம் இந்த மூணுமே வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். இது நமக்கு சில டைம் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னா டியோடினம், செகண்ட் வந்து ஜெஜினம், தேர்ட் வந்து இலியம். ஸோ இந்த இதுல வந்து லாஸ்ட் டைம் கூட ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டிஜே, நம்ம டிஜே ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்மால் இன்டெஸ்டைனாவே டிஜே. ஸோ டிஜே அப்படின்னா ஃபர்ஸ்ட் டி டியோடினம், அடுத்தது ஜே ஜெஜினம், அதுக்கப்புறமா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் தட் லாஸ்ட் பார்ட் இஸ் இலியம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது? சீக்கம். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனோட லாஸ்ட் பார்ட் இலியம் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஃபர்ஸ்ட் பார்ட் சீக்கம். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு வால்வு தான் இலியோசீக்கல் வால்வ். ஸோ இந்த இலியோசீக்கல் வால்வ் வந்துருச்சுனாவே இட் ஐடென்டிஃபை தட் ஸ்மால் இன்டெஸ்டைன் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்க இருக்கும் அப்படின்னா அப்டாமல் கேவிட்டியில இருக்கும். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல என்ன முக்கியமா நடக்கும் அப்படின்னா கெமிக்கல் டைஜஷன் ஆஃப் த ஃபுட் இஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த நியூட்ரியன்ட். ஸோ நம்ம கைம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா? வாட் இஸ் கைம்? ஸ்டொமக்ல இருந்து ஃபுட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு என்டர் ஆகிறப்ப அந்த ஃபுட்டுக்கு பேரு கைம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ கைம் அப்படின்னா பார்ட்லி டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல். ஸோ கைமா வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல என்டர் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டைன்ல சில டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். எங்க இருந்து? பேங்க்ரியாஸ்ல இருந்து அப்படியே வரும். கேல் பிளாடர், பேங்க்ரியாஸ்ல நான் காட்டுறேன். ஸோ அதெல்லாம் சேர்ந்து அந்த பார்ட்லி டைஜஸ்டட் ஃபுட்டை கம்ப்ளீட்டா ஃபுல்லி டைஜஸ்டட் ஃபுட்டா கன்வெர்ட் பண்ணும். அண்ட் ஒன்ஸ் டைஜஷன் முடிஞ்சதுன்னா தட் டைஜஸ்டட் நியூட்ரியன்ட்டை அப்சர்வ் ஆகிறதும் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நடந்துடும். ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் 90% ஆஃப் நியூட்ரியன்ஸ், நம்ம சாப்பிட்டு சாப்பாட்டுல இருக்கிற 90% ஆஃப் நியூட்ரியன்ட்டை இது அப்சர்வ் பண்ணிடும். ரைட்? அண்ட் இன்டர்னல் வால் இஸ் ஃபோல்டட் டு ஃபார்ம் வில்லை. ஸோ வில்லை அப்படிங்கிறது தான் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருக்கிற நியூட்ரியன்ட்டை அப்சர்வ் பண்றத ப்ராசஸ். ஐ ஷோ யூ வாட் இஸ் வில்லை. ஸ்மால் இன்டெஸ்டைன் மூணா பிரிக்கலாம். டிஜே சொல்லியிருக்கேன், டி டியோடினம், ஜே ஜெஜினம் அண்ட் தேர்ட் ஒன் இலியம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டியோடினம். ஸோ இட் இஸ் இனிஷியல் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். எவ்வளவு லென்த் இருக்கும் அப்படின்னா 25 சென்டிமீட்டர். இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். 25 சென்டிமீட்டர் இருக்கும். இது ஒரு ஹாலோ டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். ஸ்டொமக்கையும் ஜெஜினத்தையும், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனோட ரெண்டாவது பார்ட்டையும் ஸ்டொமக்கையும் கனெக்ட் பண்றோம். அதுக்கு நடுவில் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். இட்ஸ் கர்வ்ட் அரவுண்ட் த ஹெட் ஆஃப் த pancreas. ஸோ இந்த டியோடினம் வந்து கர்வ் ஆயிருக்கும். யூ கேன் see here. ஸோ இங்க இருந்து ஸ்டொமக் கவர் அப்படியே இது டியோடினம். டியோடினம் வந்து கொஞ்சம் கர்வ்டா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கர்வ்ல தான் வந்து pancreasோட ஹெட் வந்து அட்டாச் ஆயிருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இட் கர்வ்ட். ஓகே, கர்வ்ட் அரவுண்ட் த ஹெட் ஆஃப் த pancreas. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கெமிக்கல் டைஜஷன் இங்க தான் நடக்கும். ஸோ நான் என்ன சொன்னேன் இல்லையா, எப்படி கெமிக்கல் டைஜஷன் நடக்கும்? இங்க என்ன டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா செக்ரீஷன் ஆஃப் த கேல் பிளேடர் அண்ட் pancreas. இந்த ரெண்டும் சேர்ந்து merges into a common structure called as hepatopancreatic ampulla. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வாட் இஸ் hepatopancreatic ampulla ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து கேல் பிளேடர். யா, ஸோ இது வந்து pancreas. ஸோ இந்த கேல் பிளேடரோட செக்ரீஷன் ஒரு டியூப்ல, அதாவது பைல் டக்ட் அப்படியே எப்படி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் pancreasோட செக்ரீஷன் இப்படியே வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த கேல் பிளேடர்ல இருந்து வர டக்டும் இந்த pancreas இருந்து வர டக்டும் ஒரு இடத்துல மெர்ஜ் ஆகி நம்ம டியோடினத்தோட ஒரு இடத்துல ஓப்பன் ஆகும். ஓகே, நம்ம டியோடினத்தோட ஒரு இடத்துல ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பன் ஆகிற பிளேஸ் என்ன சொல்லுவோம்? டியோடினல் பாப்புலே அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ரெண்டும் மெர்ஜ் ஆகுது இல்லையா, இது வந்து ஹெப்படோபாங்க்ரியாட்டிக் ஆம்புல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெர்ஜ் ஆகிற இந்த இடத்துக்கு பேரு ஹெப்படோபாங்க்ரியாட்டிக் ஆம்புல்லா. ஸோ அந்த இடத்துல ஒரு டக்ட், அந்த இடத்துல ஒரு ஸ்பிங்சர் அடைப்பான் ஒன்று இருக்கு. எப்பெல்லாம் ரிலீஸ் ஆகணுமோ அப்பதான் அது ஓப்பன் ஆகி இந்த டியோடினல் பாப்புல இருக்கு இல்லையா, இந்த ஓப்பனிங் வழியா இந்த ரெண்டுல இருந்து வர டைஜஸ்டிவ் ஜூஸை இங்க ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ஹெப்படோபாங்க்ரியாட்டிக் ஸ்பிங்சர்
இருக்கு இல்லையா, அந்த ஸ்பிங்க்சருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதான் ஸ்பிங்க்சர் ஆஃப் ஒட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளா கேல் பிளேடர்ல இருந்து அப்படியே ஒரு டக்ட் வருது, இந்த பேங்க்ரியாஸ்ல இருந்து ஒரு டக்ட் வருது. இந்த ரெண்டு டக்டும் கனெக்ட் ஆகிற இந்த இடத்துக்கு பேரு ஹெப்பட்டோ பேங்க்ரியாட்டிக் ஆம்புல்லா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஹெப்பட்டோ பேங்க்ரியாட்டிக் ஆம்புல்லாக்கு ஒரு 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 அடைப்பான் இருக்கு, அதுக்கு பேரு ஹெப்பட்டோ பேங்க்ரியாட்டிக் ஸ்பிங்க்சர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஸ்பிங்க்சர் ஆஃப் ஒட்டி. இதுல இருந்தும் உங்களுக்கு எம்சிக்யூ வரதுக்கான சான்சஸ் ஆர் மோர். ஸோ ஹெப்பட்டோ பேங்க்ரியாட்டிக் ஆம்புல்லா தெரியணும். அதே மாதிரி இந்த ரெண்டு டியூபும் ஒன்னா மெர்ஜ் ஆகி நம்ம டியோடினத்துல ஒரு இடத்துல ஓப்பன் ஆகுது, அதுக்கு பேரு டியோடினல் பேப்பிலே அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த டியோடினல பேப்பிலே ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு ஸ்பிங்க்சர் இருக்கு, அதை ஹெப்பட்டோ பேங்க்ரியாட்டிக் ஸ்பிங்க்சர்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேரு ஸ்பிங்க்சர் ஆஃப் ஒட்டி அப்படின்னு சொல்லுவோம். யூ கேன் see வெரி கிளியர்லி. ஸோ இது கேல் பிளேடர்ல இருந்து வருது, இது பேங்க்ரியாஸ்ல இருந்து வருது. ஹெப்பட்டோ பேங்க்ரியாட்டிக் ஆம்புல்லா அப்படின்னு சொல்லுவோம். அங்க ஒரு ஸ்பிங்க்சர் இருக்கும், அந்த ஸ்பிங்க்சருக்கு பேரு ஹெப்பட்டோ பேங்க்ரியாட்டிக் ஸ்பிங்க்சர் ஆர் ஸ்பிங்க்சர் ஆஃப் ஒட்டி. அது நம்ம டியோடினத்தோட இடத்துல ஓப்பன் ஆகும், அதுக்கு பேரு டியோடினல் பேப்பிலே, டியோடினல் பேப்பில், ரைட்டா, டியோடினல் பேப்பில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் இந்த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெஜினம். ஸோ ஜெஜினம் இலியத்தோட அடுத்த கண்டினியூஷன் தான் இது. பெருசா இதுக்கு இந்த ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பெருசா கிடையாது. இந்த 2 மீட்டர் லாங் வந்து இது பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது இலியம். ஸோ இதுக்கு இலியத்துக்கு முன்னாடி ஜெஜினமும் இதுக்கு அப்புறமா லார்ஜ் இன்டெஸ்டைன் சீக்கமும் பிரசன்ட் ஆயிருக்கும். இதோட லென்த் 3 மீட்டரா இருக்கும். ஸோ த டயாமீட்டர் ஆஃப் த இன்டெஸ்டைனல் லியூமன் டிக்ரீசஸ் டுவர்ட்ஸ் இலியம். ஸோ மேல வந்து 2.5 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருந்துச்சு இல்லையா. ஸோ இலியம் கிட்ட வர 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 என்ன ஆயிரும்னா அந்த லியூமன் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், ரைட்டா. எங்க போய் ரொம்ப சின்னதாயிரும் அப்படின்னா இலியோசிக்கல் வால்வ், நமக்கு என்ன பார்த்தோம். இலியோசிக்கல் வால்வ் அப்படிங்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் நடுவில் இருக்கு. ஏன் அப்படின்னா which controls the flow of material from ileum to cecum, ரைட்டா. இலியத்துல இருந்து சீக்கம் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு ஃபுட் டிராவல் ஆகிற அந்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்றதா அதோட ஃபங்க்ஷன். அதே மாதிரி எகைன் பேக் ஃப்ளோ ஆயிடக்கூடாது, லார்ஜ் இன்டெஸ்டைன் போயிட்டு திரும்ப ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மியூகோசா பிரசன்ட் ஆயிருக்கும், the innermost layer. ஸோ இந்த மியூகோசா மட்டும் இஸ் ஹேவிங் a special kind of greatly increased permanent circular fold. அதுக்கு பேர் தான் வில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லை அப்படிங்கிறது மியூகோசல் லேயரோட ப்ரொஜெக்ஷன்ஸ். அதோட லென்த் எவ்வளவு இருக்கும்னா 0.5 மில்லிமீட்டர் டு 1 மில்லிமீட்டர் லென்த் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கவர் பண்ணியிருக்கிறது காலம்னார் எபித்திலியல் செல் இருக்கும் வித் டினி மைக்ரோ வில்லை. வில்லைக்கு மேல சின்ன சின்ன மைக்ரோ ஹேர் மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும், அது மைக்ரோ வில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ வில்லை எவ்வளவு லென்த் இருக்கும்னா 1 மைக்ரோமீட்டர் லென்த் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். யூ கேன் see the ஸ்ட்ரக்சர். அப்படியே நீங்க ஸ்மால் இன்டெஸ்டைனை கட் பண்ணி பாத்தீங்க உள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மியூக்கஸ் மெமரி என்ன இருக்கும், இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸா மாறி இருக்கும். அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்ல சின்ன சின்ன இதுதான் வில்லை. ஓகே. ஸோ இந்த வில்லைக்கு மேல டினி 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 ஹேர்ஸ்லாம் இருக்கும், அது மைக்ரோ வில்லை அப்படின்னு சொல்லலாம். யூ கேன் see. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனோட சப்மியூகோஸும் அப்படியே தான் இருக்கும். மியூகோஸா மட்டும் என்னது இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸா நீட்டி இருக்கும். அண்ட் அதை தான் நம்ம வில்லைன்னு சொல்றோம். அந்த வில்லைக்கு மேல டினி டினி மைக்ரோ வில்லை தான் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த வில்லை தான் இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா விச் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அப்சார்ப்ஷன் ஆஃப் த நியூட்ரியன்ஸ். ஏன் வில்லை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸா இருக்கணும் அப்படின்னா இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷன். ஸோ இப்பயே இப்படி பிளண்டாவே வெறும் பட்டையாவே இருந்துச்சுன்னா கொஞ்சமான நியூட்ரியன் அப்சர்வ் பண்ண முடியும். இதுவே இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் இருக்குன்னா இதுவே ஃபுட்டு கிராஸ் ஆகி போகும்போது ஈஸியா அந்த ஃபுட்டுக்குள்ள இருக்க எல்லா நியூட்ரியன்ட்டையும் அப்சர்வ் பண்ணிட முடியும். ஸோ இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக்கணுங்கிறதுக்காக மியூக்கஸ் மெம்பரேன் இப்படி ஃபோல்டா மாறி இப்ப இந்த இடத்துல ஒரே பட்டையா இருந்தா அப்சார்ப்ஷன் கம்மியா தான் இருக்கும். அதுவே இந்த மாதிரி 4 ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த எல்லா சர்ஃபேஸ்ல இருந்தும் அப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ தட் ஃபுட் வந்து அப்படி வெளியே கிராஸ் பண்ணி போகும்போது அதுல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா நியூட்ரியன்ஸையும் அப்சர்வ் பண்ணிட முடியும். 90% ஆஃப் வந்து அப்சார்ப்ஷன் நடக்குது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இன்டெஸ்டினல் ஜூஸ் நம்ம கேல் பிளேடர் அண்ட் பேங்க்ரியாஸ்ல இருந்து வர இன்டெஸ்டினல் ஜூஸ் ரைட்டா எவ்வளவு செக்ரேட் ஆகும்னா 1 to 2 liters per day செக்ரேட் ஆகும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா கிளியர் எல்லோ கலர் ஃப்ளூயிடா இருக்கும்.
இதுல என்னெல்லாம் இருக்கும்னா வாட்டர், மியூக்கஸ் அண்ட் மினரல் சால்ட்டா இருக்கும். அண்ட் இங்க ப்ரொடியூஸ் ஆகிற இந்த இன்டெஸ்டினல் ஜூஸ் வந்து ஸ்லைட்லி அல்கலைன் நேச்சரா இருக்கும். ஸ்லைட்லி அல்கலைன் நேச்சர், தட் இஸ் பேசிக் இன் நேச்சர். ஸ்டொமக்ல ப்ரொடியூஸ் ஆகுறது ஆசிட்டா இருக்கும். அண்ட் இங்க செக்ரீட் ஆகிற அந்த இன்டெஸ்டினல் ஜூஸ் வந்து பேசிக்கா இருக்கும். அதோட pH கேட்கலாம், தட் இஸ் 7 பாயிண்ட். அண்ட் தென் கெமிக்கல் டைஜஷன் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன்ல என்னென்னலாம் டைஜஸ்ட் ஆகும், எப்படியெல்லாம் டைஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதா. எப்போ வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஃபுட் இருக்கோ, நம்ம கோலிசிஸ்டோகினின் இஸ் ப்ரொடியூஸ் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். கோலிசிஸ்டோகினின் அப்படிங்கிறது ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கோலிசிஸ்டோகினின் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ப்ரொமோட்ஸ் த ரிலீஸ் ஆஃப் pancreatic enzyme and bile from the gallbladder. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அங்க கேல்பிளேடர் இருக்கும், இங்க பைல் இருக்கும். இதோட செக்ரீஷன்ஸ் அதிகப்படுத்துறது யாருன்னா, ஒன்ஸ் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ஃபுட் வந்த உடனே ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன பண்ணும்னா கோலிசிஸ்டோகினின் அப்படிங்கிற மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணி சர்க்குலேஷன்ல விட்டுரும். அது போய் என்ன பண்ணும், பேங்க்ரியாஸையும் கேல்பிளேடரையும் ஸ்டிமுலேட் பண்ணி pancreatic enzymeயும் பைலையும் ரிலீஸ் பண்ண சொல்லும். ஸோ அது ஸ்பிங்க்சர் ஆஃப் ஒட்டி வழியா வந்து டியோடினல் பேப்லைல டியோடினம்ல ரிலீஸ் ஆகும். The proteins are degraded into small peptides and amino acids. Proteinலாம் எப்படியா டைஜஸ்ட் ஆகும்னா ஸ்மால் பெப்டைட் ஆகும், அமினோ ஆசிட் ஆகும் டைஜஸ்ட் ஆகும். அண்ட் லிப்பிட்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி டைஜஸ்ட் ஆகும்னா ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசராலா டைஜஸ்ட் ஆகும். அண்ட் pancreatic lipase and bile என்ன பண்ணும்னா break down the triglycerides into free fatty acid and monoglyceride. And pancreatic amylase என்ன பண்ணும் அப்படின்னா break down some carbohydrates into oligosaccharides. இங்க இது ஒரு முக்கியமான பார்ட். புரோட்டீன்லாம் என்னவா டைஜஸ்ட் ஆகும், ஸ்மால் பெப்டைடா அமினோ ஆசிட்டா மாறும். லிப்பிட்லாம் ஃபேட்டி ஆசிடாவும் கிளிசரலாவும் மாறும். இதுல டைஜஸ்டிவ் என்சைம் ஃப்ரம் த இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா, அது எதை டைஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா pancreasல இருந்து வர pancreatic lipase-ம் அதே மாதிரி நம்ம கேல்பிளேடர்ல இருந்து வர பைலும் என்ன பண்ணும்னா ட்ரைகிளிசரைடா ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்டாவும் மோனோகிளிசரைடாவும் கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பா கொஸ்டின் இதுல இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி pancreatic amylase இருக்கு இல்லையா, அந்த pancreatic amylase என்ன பண்ணும்னா கார்போஹைட்ரேட்டை ஓலிகோசாக்கரைட்ஸா கன்வெர்ட் பண்ணும். ஸோ சிம்பிளா இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் டைஜஸ்டட் இன்டு ஓலிகோசாக்கரைட்ஸ் பை அப்படின்னு கேட்கலாம். pancreatic amylase என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி pancreatic lipase என்ன பண்ணும், அண்ட் பைல் என்ன பண்ணும், இல்ல ட்ரைகிளிசரைட்ஸை ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடாவும் மோனோகிளிசரைட்ஸாவும் கன்வெர்ட் பண்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் காமன் ஃபங்க்ஷன் ஆஃப் த டைஜஸ்டிவ் இன்டெஸ்டினல் ஜூஸ். கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் பண்ணும், லிபிட் மெட்டபாலிசம் பண்ணும், புரோட்டீன் மெட்டபாலிசம் பண்ணும், ட்ரக் அண்ட் ஹார்மோனை ப்ராசஸ் பண்ணும், பிலிருபின் எக்ஸ்க்ரீட் பண்ணும், பைல் சால்ட்டை சிந்தசைஸ் பண்ணும். ஆல்சோ இட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த ஸ்டோரேஜ். பாகோசைட்டோசிஸ், பாகோசைட்டோசிஸ் என்ன, செல்லுலார் ஈட்டிங். அண்ட் பினோசைட்டோசிஸ்னா செல்லுலார் ட்ரிங்கிங். அதே மாதிரி ஆக்டிவேஷன் ஆஃப் த விட்டமின் டி. இதெல்லாம் சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டினல் ஜூஸ். ஸோ அதுல pancreatic ஜூஸ் மட்டும் அப்படின்னா தே ஆர் செக்ரீட்டட் பை த எக்ஸோக்ரைன் pancreas. pancreasலயே ரெண்டு விஷயம் இருக்கு, எண்டோக்ரைன் pancreas ஒன்னு அண்ட் எக்ஸோக்ரைன் pancreas ஒன்னு. ஸோ இங்க pancreatic ஜூஸை ப்ரொடியூஸ் பண்றது என்ன அப்படின்னா எக்ஸோக்ரைன் pancreas தான். எண்டோக்ரைன் pancreas என்ன பண்ணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அது ஐஸ்வெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இட் இன்வால்வ்ஸ் இந்த செக்ரீஷன் ஆஃப் என்ன சொல்றது ஆல்பா செல்லு, பீட்டா செல்லு அந்த மாதிரிலாம் இருக்கும். அது குளுக்கோகான், இன்சுலின், சமட்டோஸ்டாட் அந்த மாதிரி அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். தட் வில் பி டிஸ்கஸ். pancreatic ஜூஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா வாட்டர் இருக்கும், மினரல் சால்ட் இருக்கும், என்சைம்ஸ் இருக்கும். என்னென்ன என்சைம்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா pancreatic amylase, pancreatic lipase, nucleases that digest DNA and RNA. ஸோ amylase என்ன பண்ணும், லிப்பேஸ் என்ன பண்ணும் நம்ம மேலே பார்த்தோம். அண்ட் நியூக்ளியசஸ் அப்படிங்கிற ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணோம். அது என்ன பண்ணும்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் டைஜஸ்ட் பண்ணும். அதே மாதிரி இன்ஆக்டிவ் என்சைம் ப்ரீகர்சர், ரைட்டா, ஸோ அதையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இன்ஆக்டிவ் என்சைம் ப்ரீகர்சர் அப்படின்னா அது இன்ஆக்டிவா இருக்கும், ஒரு என்சைமோட ப்ரீகர்சர். ஒரு என்சைமுக்கு முன்னாலக்கு ஒரு ஸ்டேஜ். இப்போ எப்படி நம்ம வாழைப்பழம் அப்படின்னா அதோட ப்ரீகர்சர் என்னது, வாழைக்காய். ஸோ அந்த மாதிரி பை மீன்ஸ் ஆஃப் ஆக்டிவேஷன் அது என்ன பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் வாழைக்காயால் வாழைப்பழமா மாறுது. அந்த மாதிரி என்சைம் ஒரு இன்ஆக்டிவ் என்சைமா இருந்து பை மீன்ஸ் ஆஃப் ஆக்டிவேஷன் அது ஒரு என்சைமா மாறிடும். ஸோ அப்படி இது ப்ரொடியூஸ் பண்ற இன்ஆக்டிவ் என்சைம் ப்ரீகர்சர் அப்படி என்னன்னா ட்ரிப்சினோஜன் அண்ட் கைமோட்ரிப்சினோஜன் அப்படிங்கிற இன்ஆக்டிவ் என்சைம் ப்ரீகர்சரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த pancreatic ஜூஸ் பாத்தீங்க அப்படின்னா டைஜஷன் ஆஃப் புரோட்டீன், டைஜஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட், டைஜஷன் ஆஃப் ஃபேட். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த மவுத் அப்படின்னா கார்போஹைட்ரேட், ஸ்டொமக் அப்படின்னா புரோட்டீன், இன்டெஸ்டைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் த த்ரீ, த புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் as well as நியூக்ளிக் ஆசிட் இது எல்லாமே டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுல
pancreatic juice இந்த மூணோட டைஜஷன்லயுமே ஒரு ரோலை ப்ளே பண்ணும். அதுக்கு அடுத்ததான் that we are moving into the large intestine. So large intestine எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னா it is about 1.5 meter லென்த் இருக்கும். Small intestine is little over 5 meters. இங்க 1.5 meter. இது எங்க ஸ்டார்ட் ஆகும்னா சீக்கம் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன். எங்க போய் முடியும்னா ரெக்டம் ஆனல் கேனல்ல போய் முடிஞ்சிடும். எவ்வளவு டயாமீட்டர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6.5 சென்டிமீட்டர் அகலம் இருக்கும். நம்ம அங்க ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்த்தோம் 2.5 டயாமீட்டர் இருந்து அப்படியே இலியம் வர 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 சின்னதாகி அதுக்கு அடுத்ததான் சீக்கம் பெருசாயிரும். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் நம்ம ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகி அப்சர்வ் ஆகி அதுக்கப்புறம் மீதி வர வேஸ்ட் கண்டென்ட்லாம் ஹோல்ட் பண்றதுனால அதோட அகலம் வந்து அதிகமா இருக்கும். 6.5 சென்டிமீட்டர் டயாமீட்டர் அகலம் இருக்கும். இட் ஃபார்ம்ஸ் அன் ஆர்ச் அரவுண்ட் த காயில்ட் அப் ஸ்மால். சிம்பிளா லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் மாதிரி ஒரே மாதிரி கஷ்டம் போவாது. ரைட்டா? யூ கேன் see that. ஸோ இங்க இலியம் இருக்கும், இலியோசிக்கல் ஜங்ஷன் வருது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் சுத்தி இப்படி காயில் அப் பண்ண மாதிரி சுத்தி வச்ச மாதிரி இப்படி அப்ரைட்டா ஒன்று, அப்புறம் டிரான்ஸ்வர்ஸா ஒன்று, அப்புறம் டவுன், அப்புறம் அப்படியே மிட் லைன் வரைக்கும் வந்து அப்படியே கீழே போய் ஆனஸுக்கு போயிடும். ஸோ இப்படி காயில் டப்பா இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் பேர் இருக்கு. இதை வந்து கூட கேட்பாங்க. ரைட்? லார்ஜ் இன்டெஸ்டைனை எத்தனை பார்ட்டா பிரிக்கலாம் அப்படின்னா it can be divided into 5. ஃபர்ஸ்ட் வந்து சீக்கம், அடுத்தது கோலன், அடுத்தது சிக்மாய்ட் கோலன், அதுக்கப்புறம் ரெக்டம் அண்ட் ஆனல் கேனல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீக்கம். ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லிட்டோம். டைலேட்டட் ரீஜன் 6.5 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் இதுக்கு எந்த டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷனும் கிடையாது. இதுல ஏதாவது இன்ஃப்ளமேஷன் நடந்துச்சுன்னா பயங்கரமான ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு அடுத்ததான் கோலன். இந்த கோலனை 4 பிரிக்கலாம்: அசெண்டிங் கோலன், டிரான்ஸ்வர்ஸ் கோலன்,